தாவேக்காவுல புதிய பொறுப்பாளர்களையும் அறிவிச்சிருக்காரு திரு விஜய், அதனுடைய தலைவர். அதுல அனைவருமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. சோ இளம் வாக்காளர்களை குறிவைத்து இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் புதியவர்களுக்கு முக்கிய மாநில பொறுப்புகள்ல அவங்கள கொண்டு வரப்ப அவங்க இன்னும் வேகமாகவும் துடிப்பாகவும் செயல்படுவாங்க. மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற அந்த இமேஜும் வாக்காளர்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது திரு விஜயுடைய ஒரு கணக்கா இருக்குங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். மாவட்ட செயலாளர்கள், கட்சி மாவட்ட செயலாளர்கள் நியமனமும் அந்த வகையில தான் அவங்க நியமிச்சிருக்காங்க. பெண்களுக்கும் மாசேக்களாக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாஜக போன்ற கட்சியிலிருந்து வருபவர்களை அதிக அளவுல இங்க சேர்த்திருக்காங்க. திரு நிர்மல்குமார் அங்கிருந்து அதிமுக போய் இப்ப தாவேக்கா வந்திருக்காரு. கொள்கை ரீதியாக இன்னும் பெரிய ஸ்ட்ராங்கா இல்ல. எந்த வகையில இவங்க போயிட்டு களத்துல கொள்கை ரீதியாக செயல்படுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க.